அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற உணவே மருந்து அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா கறிவேப்பிலை. கறிவேப்பிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சமையல்ல ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே காய்கறி வாங்குறப்போ கடைசியா அந்த கொத்தமல்லி கறிவேப்பிலை கொஞ்சம் அப்படின்ற மாதிரி வாங்குறது உண்டு. இந்த கறிவேப்பிலையை பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தாளிப்புக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே ஒரு 4 நாள் நம்ம போட்டு பயன்படுத்துறோம். இது நமக்கு எல்லாருமே பண்ணக்கூடிய இந்த சமையல்ல கறிவேப்பிலை இல்லாம யாருமே சமையல் பண்றதில்லை. எதுக்காக பண்றோம் அப்படின்னா அது ஒரு வாசனை, அது பார்த்தா ஒரு டேஸ்ட், இதெல்லாம் நமக்கு அது கொடுக்குது அப்படின்றதுனால அதை பயன்படுத்துறோம். ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கறிவேப்பிலை அப்படின்றது பார்த்தா நம்ம உடலுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பார்த்தா அது நல்லது பண்ணு. கறிவேப்பிலையை நீங்க பாத்தீங்கன்னா காய வைத்து பொடியாக எடுத்துக்கொள்வதை விட தாளிக்கின்ற போது எண்ணெயில் போட்டு அதை வேக வைத்து பொரிச்சு எடுத்துக்கிறதை விட பச்சையா எடுத்துக்கொள்றப்போ பார்த்தா அதுல நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கறிவேப்பிலை அப்படின்றது பொதுவா நம்ம சொல்றப்போ ஒரே வார்த்தை சொல்லுவோம், ஏப்பா வெள்ளை முடி நிறைய இருக்கா, கறிவேப்பிலை எடுத்துக்கப்பா, கொஞ்சம் உனக்கு பார்த்தா அந்த வெள்ளை முடியோட அளவு குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருக்கக்கூடிய கறிவேப்பிலையை நல்லா மென்னு சாப்பிடுப்பா, உனக்கு பார்த்தா வெள்ளை முடி அப்படின்றது இல்லாம இருக்கும், அதே மாதிரி இளநரை வராம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயங்களோட உண்மைதான். ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து இன்னும் பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா கருவேப்பிலையை பாத்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல ஒரு 4 இலை 5 இலை நம்ம மென்னு எடுக்கிறப்போ உடலில் இருக்கக்கூடிய உள் பாகங்கள்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கருவேப்பிலையை தனியா ஒரு துவையல் செஞ்சு சாப்பிடுறதோ இல்ல ஒரு பொடி செய்து சாப்பிடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா கருவேப்பிலையை நீங்க தொடர்ந்து பச்சையா நம்ம பாத்தீங்கன்னா துவையல் செய்து சாப்பிடுறப்போ பல நன்மைகள் இருக்கு. இதுல பார்த்தா சுகரை கண்ட்ரோல் பண்றதும் பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இதுல நிறைய இருக்கு. இதுல நரம்பு சம்பந்தமான இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சரி செய்யறதுக்கான இது உண்டு. அதாவது சில பேருக்கு மூட்டு பிடிச்சிக்குது, உட்காந்தா எழுந்துக்க முடியல, உடல்ல நிறைய வலி இருக்கு அப்படின்றவங்க தொடர்ச்சியா பார்த்தா எடுத்துக்கலாம். ஒன்றை விட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு முறை பார்த்தா கருவேப்பிலை துவையல் எடுத்துக்கிட்டு நீங்க என்னென்னமோ சட்னி பொதுவா வீட்டுல சட்னி அப்படின்னம்னாக்கா ஒண்ணு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி செய்வாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கடலை சட்னி. இது 2 தான். வேர்க்கடலை சட்னி. இது 2 மட்டும் தான் அதிகப்படியா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இது தவிர்த்துட்டு நீங்க சட்னி அப்படின்னா நீங்க இதெல்லாம் கருவேப்பிலை சட்னி ஒரு நாளைக்கு, புதினா சட்னி ஒரு நாளைக்கு, அதே பார்த்தா கொத்தமல்லி சட்னி வரும். இது போல பார்த்தா ஒவ்வொன்றும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கிறப்போ நீங்க எதற்காக நம்ம இந்த மாதிரி உணவுகளை வகைப்படுத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம இன்னைக்கு மருத்துவமனைக்கு நம்ம போகாம இருக்கணும் அப்படின்னாக்கா இது போல இருக்கக்கூடிய இயற்கையா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க முன்கூட்டியே எடுத்துக்கிறப்போ உடல்ல பார்த்தா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கிறப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சோர்வு இல்லாம போயிடும், சுகர் இல்லாம போயிடும், பிபி இல்லாம போயிடும், மூட்டு வலி எல்லாம் இல்லாம போயிடும். அப்படின்றப்போ உங்களுக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நிறைய குறையும். அதே மாதிரி தொடர்ச்சியா நிறைய மாத்திரைகள் எடுக்கிறப்போ அந்த மாத்திரைகள் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை சிலருடைய உடம்புல தங்கி இருக்கிறத நம்ம இந்த கருவேப்பிலையை பார்த்தா நம்ம எடுத்துக்கொள்ள மூலியமா அந்த நச்சுத்தன்மைகளை வெளியே கொண்டு போகுது அப்படின்றது சொல்லி. அதே மாதிரி இந்த அஜீரண பிரச்சனையா இருக்கு, எனக்கு பாத்தீங்கன்னா ஜீரணம் சரியா ஆக மாட்டேங்குது, எனக்கு போல ஏப்பம் வர மாதிரி புளிய, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா கருவேப்பிலையை பார்த்தா தொடர்ந்து எடுத்துக்கிறோம். உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரண கோளாறுகளை அது சரி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கு. கண் பார்வைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கறிவேப்பிலை மிக மிக சிறந்த மருந்தாக இருக்குது. கண் பார்வைக்கு நிறைய உதவியாக இருக்குது பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை அப்படின்றது ஒண்ணு. பல விஷயங்களை பாத்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையா இருக்கக்கூடிய விஷயங்களை தயவு செய்து இந்த சாப்பாடு விஷயங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது நேரத்தை செலவு செய்து நம்ம பாத்தீங்கன்னா உணவுகளை எடுத்துக்க முடியுமா? நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்து இருக்க நேரத்தை விட இந்த நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக குறைவான நேரமா தான் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100 வயது வாழணும், நம்ம மனிதனுடைய சராசரி வாழ்க்கை பாத்தீங்கன்னா 120 130 வருடங்கள் அப்படின்றது ஆராய்ச்சியில சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறவங்கள ஒரு குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 60 வயசு தாண்டதே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க. என்னன்னா இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் மைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உணவு தான். இந்த உணவு பழக்கங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க வெளியே போயிட்டு நம்ம இருக்கக்கூடிய பேக் பண்ணி வச்சிருக்கிற ஐட்டங்கள்ல இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா அதுல நிறைய கலரிங் கலக்குறாங்க, சில கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க, கெட்டு போகாம இருக்குது. இது நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்போ உங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும். இயற்கையா கிடைக்கக்கூடியது நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல என்னென்னமோ செடிகளை வளர்க்குறீங்க, குரோட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வளர்க்குறீங்க. அந்த குரோட்டன்ஸ் செடிகளை வளர்க்குறப்போ அது நமக்கு என்ன பயன் கொடுக்கறது இல்லை, பாக்குறப்போ ஒரு அழகு இருக்கு, அவ்வளவுதானே தவிர அது தவிர்த்து அது எதுவுமே நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனா இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருவேப்பிலை செடியை 1 2 நம்ம வச்சு வளர்க்குறப்போ அது மூலியமா கிடைக்கிறத நம்ம எடுத்து பயன்படுத்துறப்போ நமக்கா வீட்லயே பாத்தீங்கன்னா ஆர்கானிக் அந்த ஒரு டாபிக் இன்னைக்கு ஆர்கானிக் அப்படின்றத வச்சு நம்ம மருந்து இருந்து போடாம நம்ம எடுத்து சாப்பிடுறது போடுறது. இது போல கறிவேப்பிலை தொடர்ந்து பயன்படுத்துங்க. பல விஷயங்கள் உடலில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை
பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து தீர்த்து வைக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய 10-15 பிரச்சனைகளை வந்து சரி செய்யுது அப்படின்றதா ஒண்ணு. அதனால நிறைய வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய உள் உறுப்புகள்ல ஜீரண உறுப்புகள் இதெல்லாம் வந்து நரம்புகள் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆனாவே வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு வந்து சரி செய்யும். அதே போல மன ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் கூட கருவேப்பிலை சாப்பிடுறது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இது சரி செய்யுது அப்படின்றாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் வந்து விளம்பரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையை செய்யாத இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை பெரிதும் உதவுது அப்படின்றாங்க. உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை வெளியே அனுப்பணும் அப்படின்னாக்கா இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அதனால இந்த கருவேப்பிலை அப்படின்றது வந்து சாதாரணமா சில பேர் வந்து அதை நாம சாப்பிட்றதே கிடையாது. பொங்கல்ல போட்டிருந்தாலும் வேற எதுவும் போட்டிருந்தாலும் அது தனித்தனியா பொறுக்கி வச்சுட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டியே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் நமக்கு சொல்லி நம்ம அதை ஒண்ணு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா நம்ம உடலுக்கு நம்ம முழுசா கிடைக்கிறப்போ அதுதான் வந்து பார்த்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்ததுக்கான பலன் இருக்கு. இந்த கறிவேப்பிலையை வந்து பார்த்தா தொடர்ந்து பயன்படுத்துங்க. உணவே மருந்துல பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். ஒவ்வொரு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. அதுபோல உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருந்தால்தான் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், உங்களை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போறப்போ எல்லாமே வந்து உங்களை ஃபிட்டா பார்க்கணும் அப்படின்னாக்கா இயற்கையான உணவுகளை நிறைய எடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா ஒரே உணவுகளை திருப்பி திருப்பி எடுக்காம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ஷெட்யூல் போட்டுட்டு மாறி 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 எடுக்கிறப்போ உடலுக்கு தேவையான அனைத்து தாது பொருட்களும், அனைத்து விட்டமின்களும், அனைத்து எனர்ஜிகளும் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.